கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனையிலும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படியான கிருபை நம்ம கொடுத்த அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 6 verse 25. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:25 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். மறுபடியும் வாசியுங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு அங்கே ஒரு 4-5 வசனத்தை கர்த்தர் எழுதியிருக்கிறார். எண்ணாகமத்திலே நாம் வாசிப்போம்னால் அந்த இடத்துல முதல்ல ஒரு 2-3 வசனம் பார்த்திங்கன்னா த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை மறுபடியும் வாசியங்கள் தயவு செய்து. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அப்படியானால் இஸ் அ பர்சனல் பிளெஸ்ஸிங். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நீ இஸ்ரவேல் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று ஆரம்பித்து இதில் நாம் பார்ப்போமானால் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. நசரேயன் அதாவது அந்த நாசரைட் அந்த விரதம் நசரேயன் எப்படி இருக்கணும் அது குறித்து எழுதப்பட்டிருக்கு. 2-3 சட்ட திட்டங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நான் சொல்லவில்லை 6ஆம் அதிகாரத்தில். ஆனால் 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் முடிய பார்ப்போமானால் நான் இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அதாவது நம்ம காட் பிளஸ் யூன்னு சொல்கிறோம்ல, சம்திங் லைக் தட். இவ்விதமாய் நான் இஸ்ரவேல் ஜனங்களை என்னை இவ்விதமாய் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல நான் 24, 25, 26 3 வசனத்திலும் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல், ஹவு காட் பிளஸஸ் த பீப்புள் ஆஃப் காட், ஹவு காட் பிளஸஸ் இஸ் பீப்புள், எப்படி தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார் அல்லது இன்னும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை என் இருதயத்தை ஈர்த்தது பிரியமானவர்களே. அந்த 25ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, தமது முகத்தை. அப்படியானால் வேதத்திலே வித்தியாசப்பட்ட முகங்களை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அந்த ஃபேஸ், முகம் என்ற வார்த்தையை வைத்து அங்கும் இங்கும் வசனங்களை ஆராய்ந்து பார்த்து தியானித்து ஒரு 3, 4, 5 இடங்களிலே காணப்படுகிறது. எத்தனை இருந்தாலும் இந்த கால வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 29. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாது. என்று இருக்கும். அவன் தன்னுடைய முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்கிறது என்று he didn't know, he doesn't know.
அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கி நாம் நன்மை செய்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, மீறுதலாக பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நான் பேசுகிறேன். முகம் காட்டிடும். உலக பிரகாரமாக சொல்வார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஹூ இஸ் ஹீ, ஹூ இஸ் ஷீ, அவன் யார் அவள் யார்னு முகத்தை பார்த்தே நம்ம we can read out. முகத்தை பார்த்தே நாம் எடை போடலாம் சொல்வார்கள். அதுபோல் இருதயத்தில் எப்படி இருக்கிறதோ அதான் முகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக ஜெபித்து பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருங்க, முகம் நம்ம வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் சொல்கிறேன், நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பேசுகிறேன். நாட் பிஃபோர் சால்வேஷன், ஆஃப்டர் சால்வேஷன். கர்த்தரை அறிந்த ஜனங்களோடு பேசுகிறேன். விசுவாசிகளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் மீறி சில காரியங்கள் துணிஞ்சியோ அல்லது தெரியாமலோ செய்யும் பொழுது நம்முடைய ஃபேஸ், முகம் பளிச்சுன்னு காட்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நன்றாக இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆயினால்தான் இந்த காலையின் செய்தியின் தலைப்பு வண்டர்ஃபுல் ஃபேஸஸ், அற்புதமான முகங்கள். செய்தியின் தலைப்பு வண்டர்ஃபுல் ஃபேஸஸ், அற்புதமான முகங்கள். முதலாவதாக எக்ஸோடஸ் 34:29 வாசித்தோம். அங்கே மோசேயுடைய முகம் பிரகாசமாயிருந்தது. 28ஆம் வசனம் வாசிக்கலாம். அங்கே யாத்திராம் 34:28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். போதும். He was with the Lord. He was with the Lord. அவன் 40 கர்த்தரோடு இருந்தான். அவன் ஆகாரம் புசிக்கவில்லை, அப்பமும் தண்ணீரும் குடியாமல். நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த ஃபாஸ்டிங் சிஸ்டம். இந்த உபவாசத்தை குறித்து நான் பேசவில்லை. முக்கியமான குறிப்பு, he was 40 days he was with the Lord. அவன் கர்த்தரோடு இருந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்திலும் அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் இந்த ஒரு மாறுபாடான இந்த உலகத்திலே கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அவரை பின்பற்றும்படியாக இந்த மோசமான உலகத்தில், சீர்கேடான இந்த உலகத்திலே, சீர்கேட்டிலிருந்து விலக்கி ரட்சித்து நம்மை கொண்டு போகிற கர்த்தர், என்னுடைய நடவடிக்கை, உங்களுடைய நடவடிக்கை, நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் முக்கியப்படுத்துகிறேன், அவன் கர்த்தரோடு இருந்தான். அதனாலே அவன் கர்த்தரோடு இருந்தபடினால்தான் his face was shine. அவனுடைய முகம் ரொம்ப பிரகாசமாய் காணப்பட்டது. அப்படியானால் அந்த முகம் கர்த்தரோடு இருந்து அவன் தன்னுடைய நாட்களை செலவழித்தபடியினால்தான் அவன் முகம் மட்டுமல்லாமல் அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது. போல்ட்னஸ். யார் யார் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறார்களோ கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஒரு தைரியத்தை கொடுப்பார். அதுக்கு ஆதாரமாக நான் வசனம் சொல்லுவேனானால் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் சாப்டர் 4 verse 13. அப்போஸ்தலர் 4:13 வாசிப்போமானால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரோடு இருந்தார்கள். ரிகார்டிங் அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலரை குறித்து ஒரு வசனம் அங்கே அப்போஸ்தலர் 4:13 they were with Jesus. பேதுருவும் யோவானும்
பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு நீங்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அவளுடைய தைரியத்தை கண்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையையோ கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவியையோ வீட்டில் இருக்க 4 பேர் 5 பேரை நம்மளால் மேய்க்க முடியல. நல்லா யோசித்து பாருங்கள். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே யோசியுங்கள். வித்தின் த 4 walls வீட்டில் இருக்கிற நம்ம 4 பேரையே நம்மளால் எதுவுமே அவங்கள நடத்த முடியல, தடுமாறுறோம். அது ஊழியக்காரனுடைய குடும்பமாக இருக்கலாம், விசுவாசிகளுடைய குடும்பமாக இருக்கலாம். பட் வி ஆர் ஸ்டாகரிங், தடுமாறுகிறோம். அது உண்மை. அது என்னை ஐ எம் ஆல்சோ டாக்கிங், ஐ எம் இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னையும் சேர்த்து நான் பேசுகிறேன். வெளியே வேணால் சொல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நாம் தடுமாறுகிறோம். அப்படியானால் நமக்கு வேண்டிய ஒரு தைரியம் இல்லை, அதான் உண்மையான அர்த்தம். ஆனால் பேதுரு யோவானை குறித்து பளிச்சுன்னு ஒரு காரியம் வருது. அப்போஸ்தலர் 4:13 அவளுடைய தைரியத்தையும் அவளுடைய விசுவாசத்தையும் கண்டு, தைரியத்தை கண்டு they were with Jesus, இயேசுவோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அதுபோல் மோசே, அவனுக்கு நிறைய ஆப்போசிஷன் இருந்தது. மோசஸ் had a lot of opposition, நிறைய எதிர்ப்பு இருந்தது. நீங்கள் யாத்திராம் புஸ்தகம், எண்ணாம் புஸ்தகம், உபாகம் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். he met lot of opposition from the congregation. சொந்த அந்த ஜனங்களோடு இருக்கிற அந்த ஜனங்களே மோசேக்கு விரோதமாக காணப்பட்டாங்க. வசனம் இருக்குது, வாசிக்கலாம். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் வாசிக்கலாம். அடுத்தது 7ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 16 மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், you are going too much, மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள். போதும், கவனிங்கள். 7ஆம் வசனம் வாசியுங்கள். நாளைக்கு அவைகளிலே அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியிலே தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான். லேவியின் புத்திரராகி நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். லேவியின் புத்திரராகிய லேவின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். கவனிங்கள். ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, சில நேரங்களிலே we are going too much. ஆனால் மோசே அவன் கர்த்தரோடு இருந்தான். he was with the Lord. அவனுக்கு இருந்த தைரியம் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த இடத்துல தான் நீங்கள் அவனுடைய அந்த வரலாறு, அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மோசஸ் ரைட் ஃப்ரம் எக்ஸடஸ் டு டியூட்ரானமி வரைக்கும் வாசித்து பார்த்தால் அங்கே அவனுக்கு இருந்த தைரியங்கள் நிறைய காணப்படுகிறது. அப்பொழுது மிஞ்சி போகிறீர்கள். இஸ்ரேல் புத்திரர் மிஞ்சி பேசினார்கள், லேவின் புத்திரர் மிஞ்சி பேசினார்கள். இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களிலும் நம்மளுடைய ஆவிக்குரிய மண்டலத்திலும் ஜீவியத்திலும் நமக்கு அநேகர் மிஞ்சி நமக்கு விரோதமாக காணப்படுவார்கள். நம்முடைய வீடே நமக்கு மிஞ்சி இருக்கும். ஓ, என்ன ரொம்ப மிஞ்சி பேசுறிய, பேசுறதுக்கு ஒரு லிமிட் இல்லையா? திட்டுறதுக்கும் குறை பேசுறதுக்கு ஒரு லிமிட் இல்லையா? உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, உன் இஷ்டத்துக்கு திட்டுற, எல்லாரையும் திட்டுறீங்க.
சபையை திட்டுறீங்க, ஊழியக்காரர்களை திட்டுறீங்க, லீடர்ஸை திட்டுறீங்க, யாரையோ திட்டுறீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களை வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். இந்த காலை வேளையிலே காலை ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடு பேசுகிறார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் யோசியுங்கள். am I going too much? பேசுகிற நான் மிஞ்சி போகிறேனா, மிஞ்சி செயல்படுகிறேனா, மிஞ்சி நான் பேசுகிறேனான்னு யோசித்து பாருங்கள். என்னை சேர்த்து நான் பேசுகிறேன். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் they were too much against leader. மோசேக்கு விரோதமாக மிஞ்சி பேசினார்கள். லேவியர் புத்திரர் கூட. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 4:13 நாம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? இவர்கள் தேவனோடு தேவர் வித் ஜீசஸ், இயேசுவோடு இருந்தவர்கள். அவர்களுடைய தைரியம். மோசேக்கு இருந்த ஒரு பெரிய குணாதிசயம் என்னவென்றால், he was with the Lord. அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகங்கள் பிரகாசமாயில்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் வீட்டுக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். ஆனால் எல்லாருடைய முகமும் பிரகாசமாக இருக்காது. மனைவி முகம் டல்லாக இருக்கும், பிள்ளைங்களுடைய முகம் டல்லாக இருக்கும், புருஷனுடைய முகம் பிரகாசமாக இருக்கும், இல்லை பிள்ளைகளுடைய முகம் பிரகாசமாக இருக்கும், இல்லை மனைவியுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். யார் யார் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறார்களோ their faces always shine. அவங்களுடைய முகமும் இருதயம் பிரகாசமாக இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எல்லாரோடும் பேசுகிறார். இதை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் இந்த வேளையிலே நீங்கள் யோசியுங்கள். கர்த்தாவே, என்னுடைய முகத்தை நான் உடைய பலிபீடத்தில் என்னுடைய இருதயத்தை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு தைரியம் மோசேக்கு இருந்தது. பேதுருக்கும் யோவானுக்கும் இருந்த தைரியத்தை கண்டு இயேசுவோடு இருந்தவர்கள். அப்படியானால் அவங்க முகப்பிரகாசமாக இருந்திருக்க வேண்டும், எந்த விதமான சந்தேகம் இல்லை. மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. He was with the Lord 40 days and 40 nights. அன்பான விசுவாசிகளே, நீங்களும் நானும் இந்த கிருபையின் காலத்திலே இயேசுவோடு நேரம் செலவிடுகிறோமா? அதனால்தான் சீஷர்களை பார்த்து இயேசு கேட்டார், 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோடு விழித்திருக்கக்கூடாதா? அப்புறம் வேறு வழி இல்லைன்னு ஸ்லீப் ஆன் அப்படி சொல்லிடுறாரு. இங்கிலீஷ் பைபிளில் ஸ்லீப் ஆன், போய் தூங்கு, போ, நல்லா தூங்கு, தொலைஞ்சு போ, தூங்கு அப்படின்றார். இங்கிலீஷ் பைபிள் பார்த்தா ஸ்லீப் ஆன் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்களும் நானும் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்திருக்கிற நாம் வீட்டில் இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், ஊழியம் செய்தாலும், அமைதியாக இருந்தாலும், நாம் நம்முடைய முகத்தை கர்த்தருக்கு முன்பாக எப்படி வைத்திருக்கிறோம்? இருதயம் எந்த அளவுக்கு கர்த்தரோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அவர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி என்று சொல்லும் பொழுது, என்னுடைய ஃபெலோஷிப், என்னுடைய ஐக்கியம் இயேசுவோடு. Moses was with the Lord. He was with the Lord. இயேசுவோடு இருந்தாங்க. அவன் இந்த நானும் நீங்களும் இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற நாம் அனைவரும் கர்த்தரோடு இருக்கிறோமா இல்லையான்னு யோசித்து பாருங்கள். கர்த்ததாமே இந்த முதல் குறிப்பில் அவனுடைய முகம் பிரகாசித்தது, அவனுக்கு இருந்த தைரியம் காணப்பட்டது. நல்லா படிச்சிங்கன்னா தெரியும் அந்த ஹிஸ்ட்ரி. யாத்திராவும் லேவராகவும் எண்ணாகமும் வாவெல்லாம் படிச்சிங்கன்னா மோசேக்கு இருந்த தைரியம், அதுபோல் பேதுரு யோவானுக்கு இருந்த தைரியம். அதனால அவருடைய முகம் மிகவும் பிரகாசமாய் காணப்பட்டது.
ரெண்டாவதாக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 13 verse 6. நியாயாதிபதிகள் 13:6 வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. சாயல், the face. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. 7 முடிஞ்சு 6 முடிஞ்சிச்சு. வாசிங்கள், 6 வாசிங்கள் மறுபடியும். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்திலே வந்து, மனவா மனைவி, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல், அவருடைய முகம், இங்கிலீஷ் பைபிள்ல ஃபேஸ் சாயல், தேவனுடைய தூதரின் சாயலை போல, தேவனுடைய தூதனுடைய சாயல் போல மகா பயங்கரமாய் இருந்தது. மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான், போதும், மகா பயங்கரமாய் இருந்தது. வெரி டெரிபிள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குகிறார் என்று சொல்லும் பொழுது, சம்டைம்ஸ், நாட் ஆல்வேஸ், இட் மே பி டெரிபிள். ஒரு பயங்கரமாக இருக்கும். சிலருடைய முகம் பாருங்கள், கோபமாக இருக்கும்பொழுது கடுன்னு இருப்பாங்க. அப்படியே முகத்தை பார்த்தே என்ன இன்றைக்கி என்ன ரொம்ப கோபமாக இருக்கார், அப்பா ரொம்ப கோபமாக இருக்கார், அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க, பிள்ளைங்க என்ன அப்படியே ஒரு மாதிரி கோபமாக இருக்காங்க, என்ன மகளுக்கு என்ன, பையனுக்கு என்ன இவ்வளோ கோபமா? அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த இடத்துல நீங்களும் நானும் பார்ப்போமானால், அந்த தேவதூதனுடைய சாயல் மகா பயங்கரமாக, டெரிபிள், ரொம்ப பயங்கரமாக இருந்தது. யாத்திரா மத்தேயு 28:3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 28:3, மத்தேயு 28:3 வாசிங்கள். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. மறுபடியும் வாசிங்கள். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும், அவனுடைய முகம், ரூபம்னா முகம், ஃபேஸ், மின்னல் போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. ஆனால் அதான் பயங்கரத்துடைய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். பயங்கரத்துடைய விளக்கம் என்ன? அந்த இயேசு உயிரோடு எழுந்த உடனே முதல் வசன வாசியங்கள், ரெண்டாவது வசன வாசியங்கள். அதே மத்தேயு. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய தூதன், the angel, வானத்தில் இருந்து இறங்கி வந்து, he descended from heaven and வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, he rolled away the stone. அந்த கல்லை புரட்டி தள்ளுறான், அதன் மேல் உட்கார்ந்தான். கவனிங்கள். அப்பொழுதுதான் அவனுடைய ரூபம் மின்னலை போல், லைட்னிங், பளிச்சுன்னு ஒரு மின்னல் வந்தால் பயப்படுவாங்க. ஐயோ மின்னல் கண்ணு போயிடும், மின்னலை பார்க்காத சொல்லுவாங்க பெரியவங்களாம். மின்னலை பார்க்காதீங்க, கண்ணு போயிடும். அதுபோல் அவனுடைய ரூபம் மின்னலை போல காணப்பட்டது. அதையாக்க நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை என்னிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். கவனிங்கள். 9ஆம் வசனம். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியிலே இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர்
திரும்பவும் அவளிடத்திலே வந்தார். அவளிடத்திலே அகைன் மறுபடியும் அவளிடத்திலே வந்தார். அவரிடத்திலே வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. கவனிங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மனோவா குடும்பம் ஒரு பக்தி உள்ள குடும்பம். அந்த பக்தி உள்ள குடும்பத்துக்கு ஒரு பயங்கரமான முகம் போல தேவன் காட்சி அளித்தார். அதான் சொன்னேன், இயேசுவினுடைய முகம், கர்த்தருடைய முகம் வித்தியாசமாக ஒவ்வொரு இடங்களிலே காணப்படும். வண்டர்ஃபுல் ஃபேஸஸ், அற்புதமான முகங்களை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது மோசேயுடைய முகம் தியானித்தோம். ரெண்டாவது தேவதூதனுடைய முகம் பயங்கரமாக இருந்தது. யாருக்கு? மனோவா குடும்பத்து. மனோவா குடும்பம் யார்? தே ஆர் வெரி பயஸ் ஃபேமிலி, வெரி டிவோட்டட் ஃபேமிலி. அவங்க அப்படியே பக்தி உள்ள குடும்பம். அதுபோல் சகரியாவும் எலிசபெத்தும் அங்கே பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம்லாம் பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம். 1ஆம் அதிகாரத்தில் அந்த லூக்காவில் எழுதப்படு. அந்த சகரியாவும் அந்த இவனும் பார்த்தீங்கன்னா எலிசபெத்தும் பக்தி உள்ளவர்கள். அவங்களுக்கும் தேவதூதன் பிரத்யட்சமாக காட்சி அளித்தார். பக்தி உள்ள குடும்பம். அதனாலே நம்முடைய குடும்பத்தை யோசியுங்கள். பேசுகிற என்னையும் நான் சேர்த்து பேசுகிறேன். நம்முடைய குடும்பம் பக்தியாக இருக்குமானால் கர்த்தருடைய முகத்தை நீங்களும் நானும் தரிசிக்க முடியும். ஒன்று புருஷனோ இல்லை மனைவியோ. மனோவா காணப்படுகிறான், மனைவி காணப்படுகிறார். அங்கே மறுபடியும் திரும்பவும் அந்த வார்த்தை முக்கியமாக தேவனுடைய த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் முதல் 29 வசனத்தை வீட்டில் வாசிங்க. எப்படியெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாம் என்று தியானிக்க முடியும். அது ஒரு பக்தி உள்ள குடும்பம், காட்லி ஃபேமிலி. தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். டேனியல் சாப்டர் 10 verse 6. அங்கேயும் முகத்தை பற்றி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. டேனியல் அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், மின்னலை போல். அப்படியானால் வெரி டெரிபிள். அந்த ஏஞ்சல் கர்த்தருடைய முகம் வெரி 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 டெரிபிள், அதாவது பயங்கரமான முகம். அதனால்தான் இது உங்களுக்கு விளங்கும்படியாக நான் சொன்னேன். அப்பா முகம் இன்றைக்கி சரியில்லை, கோபமாக இருக்கார். அம்மாவுடைய முகம் கோபமாக இருக்குது, கடுன்னு இருக்கிறாங்க. அது மாதிரி கர்த்தருடைய முகம் சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் பக்தி உள்ள குடும்பமாகிய மனோவாக்கும் மனோவுடைய மனைவிக்கும் அது பயங்கரமாக காணப்பட்டது. பக்தி உள்ள குடும்பம்தான். சகரியாவும் எலிசபெத்தும் பக்தி உள்ள குடும்பம்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பக்தியாக இருக்கும்பொழுது கூட கர்த்தருடைய முகத்தை நாம் அவ்வளோ எளிதாக லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. ரொம்ப டெரிபிளாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பசுத்த ஆவியானது காலவெளியிலே என்னோடும் உங்களோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிற அதாவே உம்முடைய முகத்தை காட்ட மாட்டீரா, உம்முடைய முகத்தை கொண்டு என் குடும்பத்துக்கு இறங்க மாட்டீரா என்று ஜெபிக்கலாம். ஆனால் அவருடைய முகத்தை தேவன் காட்டும் பொழுது சில நேரங்களிலே பயங்கரமாக இருக்கும். அதை பக்தி உள்ள குடும்பத்தார், பக்தி உள்ள குடும்பமாகிய மனோவாவும் அவனுடைய மனைவியும், பக்தி உள்ள குடும்பமாகிய சகரியாவும் எலிசபெத்தும் அதை அனுபவித்தார்கள். அதனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய விஷயத்திலே கர்த்தருடைய முகத்தை குறித்து யோசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய பயபக்தியும் சுத்த மனசாட்சியும் கொடுத்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம்
அது இன்னொரு குறிப்பை முக்கியப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15வது வாசியுங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் இல்லை அப்போஸ்தலர் 6:5 இருங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் 15 லாஸ்ட் வர்ஸ். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல இருப்பதை கண்டார்கள். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்க ஸ்தேவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அவன் ஏன் அவனுடைய முகம் பிரகாசித்தது காரணம் என்ன? Why? What is the reason? Why Stephen's face was shine? What is the reason? வாசியுங்கள் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். கவனிங்கள். Stephen was full of the Holy Ghost, and also he got a power from on high. அவன் உன்னதத்திலிருந்து அவனுக்கு வல்லமை இருந்தது. வல்லமைனாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன். அண்ட் ஆல்சோ he did miracle, அற்புத அடையாளங்கள் செய்தான். ஆகையினால்தான் அவனுடைய முகம் பிரகாசித்தது. அந்த 15ஆம் வசனத்தில் he was standing before the council, ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்கிறான். அந்த இடத்துல ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. மற்ற ஜனங்கள், புறஜாதியார்களும் யூத ஜனங்களும் எல்லாரும் விரோதிகள்லாம் பார்க்குறாங்க. அவனுடைய முகம் தேவதூதனை போல பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய முகத்தை சற்று நீங்களும் நானும் யோசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. காரணம் என்ன? அவனுக்கு இருந்தது விசுவாசம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். வாசிங்கள் அந்த வசனத்தை மறுபடியும். 15. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். அவன் மேல நோக்கமாயிருந்தால் இன்றைக்கு நீதிமான்களாகிய நம்ம மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க பிடிக்காதவங்க. ஸ்தேவான் ஆவினால் நிறைந்தவன், வல்லமினால் நிறைந்தவன், விசுவாசத்தினால் நிறைந்தவன், அற்புத அடையாளங்களை செய்தவன். அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யார்? அவனை பிடிக்காதவங்க. நாம் எவ்வளோதான் பரிசுத்தமாக இருக்கணும், நன்றாக ஜெபிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், நன்றாக கர்த்தரோடு ஐக்கியப்படணும்னு நம்ம எவ்வளோதான் தீர்மானித்தாலும் நம்முடைய வீடு நமக்கு ஒரு பெரிய தடை, மனைவி ஒரு பெரிய தடை, பிள்ளைகள் ஒரு பெரிய தடை, புருஷன் ஒரு பெரிய தடை, சொந்தக்காரர்கள் ஒரு பெரிய தடை, சபை விசுவாசிகள் ஒரு பெரிய தடை. வாட் ஐ எம் செல்லிங் இஸ் a very practical, வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் a very practical point. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. ஆனால் அவனே அந்த ஸ்தேவானே நோக்கி பார்க்குறாங்க. என்ன பண்ணலாம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை முக்கியமாக நான் சொல்லுகிறேன். 53ஆம் வசனம் வாசியுங்கள். 7:53. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். வாசிங்க அடுத்தது. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். 55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலப்பரிசலில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. கவனிங்கள். அவனுக்கு விரோதமாக பல்ல கடிச்சாங்க. அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுவாங்க. நீ யார் நீன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுவாங்க. அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு எதிர்த்து பேசுவாங்க, கோபத்தில் பேசுவாங்க, கையில் இருக்கிறத தூக்கி அடிப்பாங்க.
இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனையிலே ஆவியானவர் இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு அவர் என்ன பேசுகிறார்? உங்களுக்கு விரோதமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். நீங்களும் நானும் கோபப்படுகிற மனைவியை பார்க்கிறோம், கோபப்படுகிற புருஷனை பார்க்கிறோம், கோபப்படுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். இவர்களை பார்க்காமல் இருக்க கர்த்தருடைய கிருபையை கேட்டு, எதிர்த்து பேசாமல் இருக்க கர்த்தருடைய கிருபையை கேட்டு, நம்முடைய கண்களை மேலே நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் உங்களுக்காக வானம் திறந்திருக்கிறதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. 56வது வசனம் வாசிங்களேன். 56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசல் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. அவனிங்கள் எப்போ வானம் அவனுக்காக திறக்கப்பட்டது? அவனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இருந்தது, அவனுக்கு விரோதமாக ஒரு பிளான் பண்ணாங்க, அவனுக்கு விரோதமாக அவனை அடித்து நாசம் பண்ண வேண்டும், கொல்ல வேண்டும் என்று ஒரு திட்டம் பண்ணினார்கள். அவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷன் குமாரன் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதையும் அவன் காண்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல அவனுடைய முதல் இரத்த சாட்சி, ஆனாலும் ஒரு பெரிய சாட்சியாக நாம் அதை வாசிக்கிறோம். அவன் செய்த ஒரு பெரிய நன்மை என்ன? அவன் எப்பொழுதும் he was full of the Holy Ghost. நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வீட்டிலும் வெளியிலும் வேலை ஸ்தலத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில், நம்மை கொண்டு போகிற பாதையில், ஐ எம் டாக்கிங் within the house, within the job, within the ministry, among the believers, இதிலெல்லாம் நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். Don't see the situation, don't see your wife or husband or children. எல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்கும். we cannot tolerate, we cannot able to overcome sometime. அப்படியே தடுமாறுவோம். கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும், உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும். என்னுடைய கண்கள் எல்லாமே நோக்கி பார்க்கிற அவன் மேலே he looked up, அவன் மேலே பார்த்தான். மேலே பார்த்த உடனே வானம் திறந்திருக்கிறதையும் இயேசுவானவர் பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் கண்டான். ஹல்லேலூயா. எப்பொழுது அவனுக்கு விரோதமாக பல்ல கடித்தாங்க, அவனுக்கு விரோதமாக ஒருமனப்பட்ட வசனம் ரொம்ப இருக்குது, வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். அந்த இடத்துல 57ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாக கூக்குரல் எடுத்து தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு, he was a good preacher. அவன் ஒரு பெரிய பிரசங்கம், 7th அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் முழுவதும் he was preaching, அதிகாரம் முழுவதும் பிரசங்கம் பண்ணுறான். அந்த பிரசங்கத்தை காது கேட்க அவங்களுக்கு சகிக்க முடியல, காதை அடைச்சிக்கிட்டு ஒருமனப்பட்டு ஒன் மைண்ட் ஒருமனப்பட்டு அவன் மேலே பாய்ந்து, அப்படியானால் உங்களை ஒழிக்கணும், உங்களுடைய பேரை கெடுக்கணும், உங்களுக்கு விரோதமாக பேசணும், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு ஒரு சிலர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம். திஸ் இஸ் a prophetical utterance for some people. அப்படி இருக்கும் பொழுது அதாவே என்னுடைய கண்களை நான் உமக்கு முன்பாக மேலே நோக்கி பார்க்க, ஸ்தேவான் அண்ணாந்து பார்த்தது போல அவன் மேலே பார்த்தது போல அந்த கிருபை எனக்கு தாரும். நீங்கள் கொஞ்சம் ஹரிசான்டிக்கலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கஞ்சாடையாக இருந்து கர்த்தாவே கிருபை தாரும் என்று மேலே பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அமைதிப்படுத்தி நிம்மதியும் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா.
He was full of the Holy Ghost. He was full of faith. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் அவன் நிரப்பப்பட்டான், நிறைந்தவன. Always he was full of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்பட்டான். எந்த மாம்ச குணம் அவனத்திலே காணப்படவில்லை என்று இந்த 7ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலத்திலும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்தபடியாக கடைசியாக வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 1:16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. His face, அவருடைய முகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வல்லமையாக சூரியனை போல பிரகாசித்தது. ஹல்லேலூயா. யாருடைய முகம்? இயேசுவின் முகம். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுனுடைய முகம் எப்படி பிரகாசித்தது? அந்த இடத்துல நீங்களும் நானும் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16. 2 கொரிந்தியர் 4:6 வாசியுங்கள். 2 கொரிந்தியன்ஸ் 4:6. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசித்தது. ஆனால் அந்த பிரகாசத்தை நீங்களும் நானும் உணர வேண்டுமானால், இருங்க, அந்த பிரகாசத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க 2 கொரிந்தியர் 4:6 வாசியுங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய அவருடைய ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஹல்லேலூயா. அவருடைய முகம் பிரகாசித்தது. அந்த 7 நட்சத்திரங்களை வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருந்த அவருடைய முகம் மின்னலை போல வல்லமையாக பிரகாசித்தது, சூரியனை போல பிரகாசித்தது. அப்படியானால் அந்த பிரகாசம் எனக்கும், அந்த முகத்தினுடைய வெளிச்சம் பிரகாசம் எனக்கு வேண்டுமானால், பேசுகிற எனக்கு வேண்டுமானால், கேட்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வேண்டுமானால், 2 கொரிந்தியர் 4:6 படி வசனத்திலே நாம் வாசித்தோம். இருதயங்களிலே கர்த்தர் நமக்கு பிரகாசத்தை கொடுப்பாராக. அப்படியானால் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். இருதயத்திலே பிரகாசம் இருக்குமானால் முகம் பிரகாசமாக காணப்படும். ஹல்லேலூயா. 4 விதமான முகங்களை குறித்து இந்த காலைவெளியிலே தியானித்தோம். மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. ஒரு தேவதூதனுடைய முகம் ரொம்ப டெரிபிளாக, ரொம்ப பயங்கரமாக பிரகாசித்தது. மோசே தேவனோடு இருந்தபடினால் முகம் பிரகாசித்தது. அடுத்தது 3வதாக ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. அந்த முகம் பிரகாசித்தது காரணம் அவன் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் காணப்பட்டான். இயேசுனுடைய முகம் பிரகாசித்தது காரணம் என்ன? தேவன் அந்த இயேசுனுடைய முகம் பிரகாசித்தது. அதை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இருதயங்களிலே நமக்கு பிரகாசத்தை கொடுப்பாராக. 2 கொரிந்தியர் 4:6 படி அந்த இருதயத்திலே ஒரு பெரிய பிரகாசத்தை கர்த்தர் கொடுப்பாராக. க்ளோரி. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நமக்கு வேண்டிய எல்லா நல்ல முகங்களை கொடுத்து இந்த உலகத்திலே, இந்த கிருபையின் காலத்திலே நமக்கு பிரகாசத்தை கொடுப்பாராக. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், ஆசையாதே அல்லால் வேறெனக்கில்லையே, ஆசையாதே அல்லால் வேறெனக்கில்லையே, கண்மணியே எந்தன் கண்ணீர்கள் எல்லாம் நீர்
கண்மணியே நீரெந்தன் கண்ணீர்கள் எல்லாம் நீர் பொற்கரத்தால் முகம் தொட்டு துடைப்பீரே, பொற்கரத்தால் முகம் தொட்டு துடைப்பீரே. நல்ல போர் செய்த வேலை முடித்திட, நல்ல போர் செய்த வேலை முடித்திட வல்லவனே தினம் சக்தி நீ நல்கிடோம், வல்லவனே தினம் சக்தி நீ நல்கிடோம். இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையதே அல்லால் வேறெனக்கில்லையே, ஆசையதே அல்லால் வேறெனக்கில்லையே. இயேசுவின் முகம் ஒன்றுதான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். the face of Jesus will give satisfaction. இயேசுவின் முகம்தான் நமக்கு திருப்தி கொடுக்கும். என்னதான் மேக்கப் பண்ணாலும், டை அடித்தாலும், என்னதான் நாம் தேக அபியாசங்கள் செய்தாலும், இருதயம் இருளாக இருக்குமானால் we are good for nothing. ஆனால் இயேசுவின் முகத்தை உணர்ந்து கிருபையினாலும் வல்லமையினாலும் சத்துவத்தினாலும் நிறைந்து, ஸ்தேவானை போல, மோசையை போல, மோசே அவரோடு தேவனோடு இருந்தது போல, அந்த ஸ்தேவான் அண்ணாந்து பார்த்தது போல கர்த்தரையே பார்த்து நடப்போமானால் கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். எண்ணாகமும் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை மறக்கவே கூடாது. அவர் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கண்டிப்பாக பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுக்காக விசுவாசத்தோடு கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வித்தியாசப்பட்ட முகங்களை குறித்து தியானித்தோம். மோசேயுடைய முகம், தேவதூதனுடைய முகம், ஸ்தேவானுடைய முகம், கர்த்தாவே உம்முடைய முகத்தெல்லாம் தியானித்தோம் ஐயா. அப்பனே, அதுபோல எங்களுடைய முகம் பிரகாசிக்க பண்ணனாதா. உலகத்தில் உள்ள பிரகாசத்தை காட்டிலும் நித்திய பிரகாசமாகிய அந்த வெளிச்சத்தை, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை எங்களுடைய இருதயங்களை பிரகாசிக்க பண்ணி வரைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you. ஆமென். கட்டவில்லையா? கொடுங்க. இல்லை மேலே அந்த இது பண்ணலாம், மேலே கொடுங்க பிற.